எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இந்த வீடியோவில் ரீசெண்டாக பெங்காலியில் ரிலீஸ் ஆன அனுஷந்தன் அப்படின்ற ஒரு சூப்பர் த்ரில்லர் படத்தை பற்றி விவரிக்க போகிறேன். இங்கே இருக்க ஜெயிலில் இதுக்கண்டி பொண்ணுங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்ன, இது எல்லாத்தையுமே இந்த படத்துடைய ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்துடைய ஒன்லைன் வரி. இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் முக்கியமாக கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு மட்டுமே ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு சின்ன லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. படம் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த பொண்ணை காட்டுறாங்க. இந்த படத்துடைய ஹீரோயின் பேர் அனுமிதா. சில பேர் அவங்கள ஜெயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அனுமிதா மாசமாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் கூட கொஞ்சம் கூட வரைக்குமே காட்டாமல் அடிக்கிறாங்க. அவங்களால நடக்கக்கூட முடியல. ஆனால் கூட கீழே தள்ளி விட்டு, உனக்கு என்ன காலில் என்ன சரியெல்லாம் போச்சா, நல்லா தானே இருக்க, எழுந்து நடன்னு சொல்கிறாங்க. கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக்கில் அனுமிதா ஒரு ஜர்னலிஸ்ட்டு, ஒரு ஃபேமஸான நியூஸ் சேனலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சிஇஓக்கும் அனுமிதாக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த சிஇஓ என்ன பண்ணுறான், அனுமிதா ஆஃபீஸ் வந்த உடனே அவங்கள கூப்பிட்டு, இங்கே வருமா, நம்ம சேனலுக்கு இப்போது நேஷனல் லெவலில் நல்ல ஒரு ரீச் இருக்குது. எப்படியாவது நம்ம முயற்சி பண்ணி டிஆர்பி ரேட்டை அதிகமாக்கணும், நேஷனல் லெவலில் ரீச்சை அதிகமாக்கணும், இன்னும் நிறைய போல்டான இன்டர்வியூஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜெயிலில் மினிஸ்டர் இருக்காங்க. அந்த மினிஸ்டர் பேர் நாராயணா. அவரை நீ இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லும்போது அனுமிதா அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாளே நாராயணன்ற அந்த மினிஸ்டரை இன்டர்வியூ எடுக்க போக அனுமிதா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்ன மாதிரிலாம் கேள்வி கேட்கலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது மூலமாக நமக்கு தெரிய வருது என்னென்னா, அனுமிதா அவங்க பாய் ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் மகளை கூடிய விரைவில் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அடுத்த நாளே அனுமிதா தன்னுடைய கேமராமேனை கூட்டிகிட்டு நேராக ஜெயிலுக்கு போகிறாங்க நாராயணனை இன்டர்வியூ எடுக்க. ஜெயிலர் சாரை பார்த்து, நான் நாராயண சாரை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன், எனக்கு பர்மிஷன் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஜெயிலரும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அவரை கூட இருந்து அனுமிதாவை மினிஸ்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் போகும்போதே பார்த்தோன்னா இடையில ஒரு பொண்ணை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. சீக்கிரமாக அபார்ஷன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு அதுக்கு ஒத்துக்கலை. வேண்டாம், என் பிள்ளை எனக்கு வேணும், நான் கலைக்க ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அனுமிதா அவங்கள பார்த்து பாவப்பட்டு, என்னாச்சு, எதுக்காக இந்த மாதிரி இழுத்துட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை இந்த பொம்பளை ஒரு லூஸு, இவ தேவையில்லாமல் புலம்பிட்டு இருக்கா, அதான் இழுத்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அங்கே இருக்க சில வார்டன் சொல்கிறாங்க. கட் பண்ணால் ப்ரெசென்ட்டில் அனுமிதாவை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அங்கே அவங்கள ரொம்ப கொடூரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடம்புல உள்ள ஆடை எல்லாத்தையும் அவுத்து ரொம்ப கொடூரமாக தாக்குறாங்க. ரொம்ப அடிச்சு டார்ச்சர் பண்ணி அவங்கள செல்லுக்குள்ளே போடுறாங்க. கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அனுமிதா மினிஸ்டர் இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க. நாராயணன் பார்த்து, இங்கே என்னமோ ரொம்ப அமைதியாக சாந்த சுரபினியாக உட்காந்துருக்கீங்க, ஆனால் வெளியே என்னமோ நிறைய பேர்த்த அடித்து கொலை பண்ணி அவங்க சொத்தெல்லாம் பிடுங்கிருக்கீங்க, நிறைய நிலத்தை அபகரிச்சுருக்கீங்க, உங்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது, இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நாராயணா ரொம்ப பொறுமையாக, பாப்பா இன்னும் கொஞ்சம் நாளாக உன் பாய் ஃப்ரெண்டோட உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டனே, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்ட உடனே தான் பாய் ஃப்ரெண்டை பற்றி இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அனுமிதாக்கு சந்தேகம் ஏற்படுது. அப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில் ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படுது. ஆனால் அனுமிதா தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு, நம்ம இப்போ இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு கேட்க வந்த கேள்வி மட்டும் கேட்குறாங்க. அதுக்கடுத்து இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு தான் கேமராவை கூட்டிகிட்டு அனுமிதா வெளியே போகிறாங்க. அப்படி போகிற வழியிலே ஒரு லேடி போலீஸை பார்த்துட்டு, இப்போ ஒரு பொண்ணை அடித்து இழுத்துட்டு போனாங்க இல்லையா, அவங்களுக்கு உண்மையிலே என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த போலீஸும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக, அவங்க ஜெயிலுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆச்சு, இடையில மாதம் ஆயிட்டாங்க, அந்த மாதத்தை கலைக்க மாட்டேன்றாங்க, அதை இப்போ அவங்கள அடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு எல்லா உண்மையும் போட்டு உடச்சிடுறாங்க. அதை கேட்ட உடனே அனுமிதாக்கு சந்தேகம் டாப்பில் போகுது. 2 இயர்ஸா, ஜெயிலுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆச்சுன்னா வெளியே போக முடியாது, அப்படின்னா 2 இயர்ஸாக ஜெயிலுக்குள்ளே தான் இருக்காங்க, ஜெயிலுக்குள்ளே அவங்க எப்படி மாசமானாங்க, அதுக்கு உண்டான காரணம் என்ன, அந்த கர்ப்பத்துக்கு உண்டான காரணம் யார், அந்த பொண்ணை அந்த மாதிரி பண்ணாவே யாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள பல கேள்விகள் எழ ஆரம்பிக்குது. ஆனால் அனுமிதா எதுவும் பேசாமல் திரும்ப வெளியே போயிடுறாங்க. கட் பண்ணால் நம்ம அனுமிதா இப்போது ஜெயிலில் இருக்காங்க. அவங்க சாப்பிட கேண்டீன் போகிறாங்க. மாசமாக இருக்காங்க, நல்லா சாப்பிட்ணும். ஆனால் அங்கே சாப்பாடு போடுற ஆள் இவங்கள கீழேயும் மேலேயும் ரொம்ப கேவலமாக பார்க்குறான். ஒரு மாசமாக இருக்க பொண்ணு அப்படின்னு கூட பார்க்காம ரொம்ப கம்மியாக சாப்பாடு போடுறான். அனுமிதா அதை வாங்கி சாப்பிட போகிறப்போ அங்கே இருக்க ஒரு பொண்ணு அதை கீழே தள்ளி விட்றாங்க, வேணும்னே தள்ளி விட்றாங்க. அப்போ அனுமிதா கண்டிப்பாக சாப்பிட்டாகணும் அப்படின்னு திரும்ப இன்னொரு முறை சாப்பாடு கேட்க போகிறாங்க. ஆனால் அங்கே சாப்பாடு போகிற அந்த லேடி, ஒரு ஆளுக்கு ஒரு முறை மட்டும்தான் சாப்பாடு, இன்னொரு முறை யாராவது போடுவாங்களா, என்னால் போட முடியாது, உனக்கு சாப்பாடு கிடையாது, இன்னைக்கு கோட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனுமிதாவை திரும்ப வெறும் பிளேட்டோடு அனுப்பி விட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லேடி தேவையில்லாமல் வார்த்தை விடுறாங்க. கல்யாணம் கூட ஆகலை, வெளியே யார் கிடைக்கிறாங்களோ அவங்க கூட எல்லாம் படுத்துட்டு வயிற்றை ஃபுல்லாக்கிட்டு திரும்ப ஜெயிலுக்குள்ளே வந்து நம்ம கழுத்து இருக்கிறாங்க அப்படின்னு அந்த லேடி சொன்ன உடனே அதை கேட்ட அனுமிதாக்கு கோவம் அதிகமாகுது. உடனே தான் கையில் வச்சிருக்க அந்த பிளேட்டால் அந்த லேடியை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ப்ளூ கலர் சேரி போட்ட இன்னொரு லேடி அங்கே வந்து அங்கே சாப்பாடு போட்ட அந்த லேடிக்கு சாதகமாக பேசிட்டு அனுமிதாவை அவங்களும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு முறை இந்த லேடி மேலே கை வச்சேன்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு பான் பண்ணுறாங்க. அந்த லேடி யாருன்னா அங்கே இருக்க ஆளுங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டான் மாதிரி. அனுமிதா யார் அடித்தாங்களோ அவங்க பேர் சரோஜா, கூட சப்போர்ட்டுக்கு வந்த ஆள் பேர் ஆயி. இப்போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அனுமிதா அடித்து கீழே தள்ளி விடுறாங்க. கட் பண்ணால் கதை திரும்ப ஃப்ளாஷ்பேக் போகுது.
அனுமிதா தன்னுடைய கேமராமேன் அசிஸ்டன்ட் அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு திரும்ப ஜெயிலுக்கு போகிறாங்க. லலிதான்ற அந்த பொண்ணு என்ன கிரைம் பண்ணிட்டு உள்ளே வந்தாங்க, அவங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு, எப்போ வந்தாங்க, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்க ஆளுங்க யார் யார், கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, அவங்க உள்ளே வந்ததுக்கு உண்டான உண்மையான காரணம் என்ன, இப்போது பைத்தியம் ஆயிட்டாங்க சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அதை பற்றி என்கொயரி பண்ணும்போது அப்போ அந்த ஜெயிலர் லலிதா உண்மையிலேயே வெளியே இருக்கும்போது ஹாப்பியான ஒரு லைஃப் தான் லீட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் அவங்க கணவர் இடையில குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அடித்து டார்ச்சர் பண்ணார். அதனால அந்த டார்ச்சரை தாங்க முடியாமல் லலிதா தன் கணவரை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு ஜெயிலர் சொல்கிறாரு. அதை கேட்ட அனிமிதா, லலிதாவுடைய கணவர் இறந்து போய் 2 இயர்ஸ் ஆச்சுன்றீங்க, அப்படி இருக்கும்போது ஜெயிலுக்குள்ளே வந்த பிறகு அவங்க எப்படி மாசமானாங்க, அந்த கர்ப்பத்துக்கு உண்டான காரணம் யாருன்னு கேட்குறாங்க. ஆனால் ஜெயிலர் அதை கேட்டு எதுவும் பேசலை, அப்படியே அமைதியாக இருக்காரு. அதை பார்க்கும்போது அனுமிதாவுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. அதே விஷயத்தை அனுமிதா டைரெக்டாக அவங்க சேனலுடைய சிஇஓ கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ அந்த சிஇஓ, ஆமாம் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, ஜெயிலுக்குள்ளே மினிஸ்டர் இன்ட்ரோ எடுக்க போனால் எடுத்தாச்சு, அந்த கதை முடிஞ்சு போச்சு, அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்காத, அது பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமிதாவுடைய வாயை ஆஃப் பண்ணி அவர் திரும்ப வெளியே அனுப்புகிறாரு. அதுக்கு அடுத்த சீனில் அனுமிதா அவங்க பாய் ஃப்ரெண்ட் 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போது அனுமிதாவுடைய பாய் ஃப்ரெண்ட், எனக்கு ஒரு பென்ட்ரைவ் கிடச்சிது, அந்த பென்ட்ரைவில் நிறையா ஃபுட்டேஜ் இருக்குது, அதில் மினிஸ்டர் சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோ இருக்குது, அந்த ஜெயிலுக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு அதில் தெளிவாக இருக்குது, அதை மட்டும் நீ பார்த்தனா ஷாக் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போதே அவங்க 2 பேரும் போயிட்டுருக்க அந்த காரை ஒரு ட்ரிக் வந்து இடிச்சிடுது. காரு பல முறை பல்ட்டி அடிச்சு விழுகுது. அதில் அனுமிதாவோட பாய் ஃப்ரெண்ட் கோமாவுக்கு போயிடுறான். அதே மாதிரி அனுமிதாவும் பலத்த அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. அவங்க கண்ணு திறந்து பார்க்கும்போது தான் பாய் ஃப்ரெண்ட் இன்னும் கோமாவில் தான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, அழுக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அனுமிதா ப்ரெக்னென்ட் அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கே தெரியுது. நான் சின்ன வயசுலேருந்து அப்பா இல்லாமல் தான் வளர்ந்தேன், இப்போது என் பிள்ளை கூட அப்பா இல்லாமல் தான் வளர்ந்தாகணுமா, கண்ணை திறந்து பாரு அப்படின்னு தான் பாய் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சவங்க அழுகிறாங்க. அனுமிதாவுக்கு கூட சின்ன வயசுலேருந்து அப்பா கிடையாது, அப்பா இல்லாமல் தான் அவங்க வளர்ந்தாங்க. அதனால அப்பா இல்லாமல் வளர்ந்தா அந்த பெயின் என்ன அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் ஜெயிலுக்குள்ளே மினிஸ்டர் கிட்ட ஒரு போலீஸ்காரர் போயிட்டு, சார் வெளியே நம்ம கண்டெய்னரை யாரோ பிடிச்சிட்டாங்க, நம்ம விஷயம் எல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்குது, நம்ம இந்த ஜெயிலுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மினிஸ்டர் கோவத்தோட, எத்தனை வருஷமாக நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம், இது யாருக்கும் தெரியாது, தெரியவும் கூடாது, தெரிய விடவும் கூடாது, தெரிஞ்சா கொன்றுவேன் அப்படி சொல்லிட்டு அந்த போலீஸை மிரட்டி அங்கேருந்து அனுப்புறாரு. இன்னொரு பக்கம் அனுமிதா ஹாஸ்பிட்டலில் ரெக்கவர் ஆகி வந்த பிறகு தான் சிஇஓ பார்த்து நடந்த எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாங்க. காரில் நாங்கள் கடைசியாக போயிட்டு இருக்கும்போது என் பாய் ஃப்ரெண்ட் ஒரு பென்ட்ரைவ் பற்றி சொன்னான், அதை சொல்லிட்டு இருக்கும்போது காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்போ அவன் கோமாவில் இருக்கான், அந்த பென்ட்ரைவ் போய் எங்கே வச்சிருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இது நார்மலாக நடந்த மாதிரி கிடையாது, திட்டம் போட்டு எங்களை இந்த மாதிரி பண்ண மாதிரி இருக்குது, அந்த பென்ட்ரைவ் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும் சார்ன்னு அவங்க சொல்கிறாங்க. கட் பண்ணால் இன்னொரு பக்கம் ஜெயிலுக்குள்ளே இருக்க லலிதான்ற அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட மினிஸ்டர் போயிட்டு, இங்கே பாருமா, உனக்கு என்னப்போ உன் வயிற்றில் இருக்க கருவை கலைக்கக்கூடாது, அவ்வளோதானே, நான் கருவை கலைக்கல, நான் விட்டுறேன், ஆனால் இங்கே நடக்கிறது வெளியே யாருக்கும் தெரியவே கூடாது அப்படின்னு அவங்களையும் தலையை பிடிச்சி வார்னிங் கொடுக்குற மாதிரி சொல்கிறாரு. கட் பண்ணால் ப்ரெசென்ட்டில் அனுமிதா ஜெயிலில் இருக்காங்க இல்லையா, அவங்க நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அனுமிதாவை இன்னொரு புதிய செல்லில் போடுறாங்க. அங்கே ஒரு லேடி இருக்காங்க. அவங்க அனுமிதா பார்த்து, இங்கே பாரு, நீ போய் செல்லுக்குள்ளே வந்துட்டேன், இங்கே வந்துட்டேன்னா நான் தான் உனக்கு ஹெட்டு, நான் சொல்கிறத நீ கேட்கணும், போய் பாத்ரூம் கழுவு அப்படின்னு அனுமிதாவை பாத்ரூம் கழுவு சொல்கிறாங்க. அனுமிதாவும் வேறு வழி இல்லாமல் பாத்ரூம் போய் கழுவுறாங்க. ஆனால் அங்கே பேட் ஸ்மெல் வர்றதுனால அப்போயே வாமிட் பண்ணுறாங்க. கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக்கில் அனுமிதா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அங்கே மினிஸ்டர் நாராயணன் போயிட்டு, இப்போ வரைக்கும் நீ நிறைய தெரிஞ்சுக்கிட்டதே போதும், அது உனக்கு நல்லது, ஆனால் இனிமேல் எதுவும் தெரிஞ்சுக்க கூடாது, தெரிஞ்சுக்கிட்டு அது உனக்கு நல்லது கிடையாது அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டாக வார்னிங் கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. இப்போ ப்ரெசென்ட்டில் ஜெயிலில் அனுமிதா குளிச்சுட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ ஒரு பெரிய சவுண்டு கேட்குது. என்ன இது அப்படின்னா அனுமிதா வெளியே போய் பார்க்குறாங்க. அப்போ சடனாக யாரோ உள்ளே வந்து அனுமிதா முகத்தில் பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சரி, அப்போது அதே இடத்துல அங்கே ஒரு லேடி வந்த உடனே அவங்கள பார்த்துட்டு மிச்ச பெண்கள் எல்லாருமே பயந்து ஓடி போகிறாங்க. அந்த லேடி பேர் பேகம். அங்கே உள்ள ஆளுங்க எல்லாத்துக்குமே அவங்க பெரிய சீனியர். அவங்கள பார்த்து சரோஜா, ஆவி கூட பயப்படுவாங்க. இப்போ பேகம் வச்சு அனுமிதாவை காப்பாற்றுறாங்க. கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக்கில் அனுமிதா ஹாஸ்பிட்டல்லேருந்து க்யூர் ஆகிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அனுமிதாவுடைய அம்மா சொந்தக்காரங்கள்லாம் அவங்க கிட்ட பேசுகிறாங்க. வயிற்றுல இருக்க கருவை கலைச்சிருமா, அவ இப்போ கோமால இருக்கான், எழுந்து வருவானா இல்லைன்னு தெரியாது, அப்பா இல்லாமல் வளர்க்குறது ரொம்ப கஷ்டமா, அதெல்லாம் வேண்டான்னு அவங்க எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அப்பா அனுமிதா ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு, அம்மா இதே நான் வயிற்றுல இருக்கும்போது நீ என்னை கலைச்சிருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டு அவங்க அம்மா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அனுமிதாவும், அம்மா இது ஏன் வயிற்றுல இருக்க குழந்தை, இதுக்கு அறிவுரை நீ சொல்ல வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நான் என் குழந்தைய வளர்த்துக்கிறேன்னு ரொம்ப தைரியமாக சொல்கிறாங்க. அடுத்த நாளே அனுமிதா அவங்க பாய் ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட, அங்கிள் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்காண்டி நான் இருக்கேன், அவன் சீக்கிரமாக வந்துடுவான், அவனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு தைரியம் சொல்லிட்டு, உங்ககிட்ட அவன் வேறு ஏதாவது சொன்னானா இல்லை புதுசாக வேறு ஏதாவது கொண்டு வந்தானா வீட்டுக்கு அப்படின்னு கேட்கும்போது, அவன் ஒரு 2 days பேக் அவன் புதுசாக ஒரு செடி
மாதிரி வாங்கிட்டு வந்தான், அதுதான் நான் இப்போது அவனை மாதிரி பார்த்துட்ருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அனிமிதா ஜெயிலில் நடக்கிற அந்த விஷயங்களை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு சில உண்மைகள் தெரிய வருது. அந்த ஜெயிலில் சில பெண்கள் மாயமாயிருக்காங்க. அவங்கள பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸே அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நடக்க ஆரம்பித்தது மினிஸ்டர் நாராயணன் அங்கே போன பிறகு தான். ஸோ கண்டிப்பாக இதுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு அந்த சேனலுடைய சிஇஓ கிட்ட அனுமதி சொல்கிறாங்க. அதை கேட்ட அந்த சிஇஓ, சரிம்மா நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது, ஆனால் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? நீ சொல்கிறத நான் நம்புவேன், ஆனால் கோர்ட் நம்பணும், அதுக்கு ஆதாரம் தேவை அப்படின்னு கேட்டால், இப்போ என்கிட்ட அதுக்கு உண்டான ஆதாரம் இல்லை சார், ஆனால் கூடிய விரைவில் நான் அதை கலர் பண்ண வேணும் அனுமதி சொல்கிறாங்க. கட் பண்ணால் அனுமதி நேராக ஜெயிலில் இருக்க லலிதா கிட்ட போயிட்டு, லலிதா நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, யாரை பார்த்தும் பயப்படாத, நான் இருக்கேன், நான் ஒரு ஜர்னலிஸ்ட்டு, இருக்கதை இருக்க மாதிரி சொன்னேன்னா உனக்கு நான் நியாயம் வாங்கி கொடுப்பேன். உன் வயிற்றுல இருக்க அந்த பிள்ளைக்கு அப்பா யாரு அது இந்த உலகத்துக்கு தெரியணும். வயிற்றுல இருக்க குழந்தை வெளியே வரும்போது அப்பா யாருன்னே தெரியாமல் பிறக்கக்கூடாது அப்படி சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஆனால் அப்போது அதே சமயத்தில் மினிஸ்டர் நாராயணன் அங்கே உள்ளே போயிட்டு லலிதாவை கண்ட்ரோல் பண்ணுறான். அப்போ லலிதாவும் நாராயணனை பார்த்து பயப்பட்டு, இங்கே பாருங்கள், என் வயிற்றுல இருக்க பிள்ளைக்கு அப்பா யாருன்னு எனக்கு தெரியும், நான் அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, சொல்லவும் மாட்டேன், ஸோ அதனால் நீங்கள் இருந்து போ அப்படி சொல்லிட்டு லலிதா அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் அனிமிதா அந்த மினிஸ்டரை பார்த்து பயப்படாமல் லலிதாவை பார்த்து, இங்கே பாருமா, உன் வயிற்றுல இருக்க அந்த பிள்ளைக்கு அப்பா யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் யாரை பார்த்தும் பயப்படாத, உண்மை சொல்லு அப்படின்னு கேட்டால் அவங்க வாயவே திறக்கலை. அப்போ அந்த மினிஸ்டர், இங்கே பாருமா, அவளே சொல்ல மாட்டேன்றா இல்லையா, அப்புறம் எதுக்காண்டி நீ அவளை ஃபோர்ஸ் பண்ணுற? நான் கடைசி உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், நீ அதை கூட மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு ஒரு உள்நோக்கத்தோடு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி இங்கே யாரும் சொல்ல மாட்டாங்க, வாயை திறக்கவே மாட்டாங்க, என்ன ஒன்றால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு அனிமிதாவை மிரட்டுறான். அன்னைக்கு நைட்டே பார்த்தோன்னா அனிமிதாவுடைய பாய் ஃப்ரெண்டுடைய அப்பா வீட்டுக்கு சில பேர் போயிட்டு அந்த பென்ட்ரைவை தேட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவர் அனிமிதா கால் பண்ணிவிட்டு, இங்கே பாருமா, நீ ஏதோ ஒரு பென்ட்ரைவ் பற்றி கேட்ட இல்லையா, இப்போ வீட்டுக்கு சில பேர் யாரோ வந்திருக்காங்க, அவங்க அந்த பென்ட்ரைவை தேடிட்டு இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குமா, நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அனிமிதா கால் பண்ணி சொல்கிறாரு. அனிமிதா அதை கேட்ட உடனே தான் ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு டேரெக்டாக தான் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க அங்கே போய் சேர்றதுக்கு முன்னாடியே அந்த பென்ட்ரைவ் தேடி அந்த வீட்டுக்கு போனவங்க அனிமிதாவுடைய பாய் ஃப்ரெண்டுடைய அப்பாவை கொலை பண்ணியிருப்பாங்க. அவர் இறந்து போயிட்டாரு. ஆனால் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா அந்த வயசானவரை கொன்னது வேறு யாரும் கிடையாது, ஜெயிலில் காமிச்ச அந்த சரோஜா தான். சரோஜா கொலை பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து நடந்து போகிறாங்க. கட் பண்ணால் இப்போ அனிமிதா ஜெயிலில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பொண்ணு சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அனிமிதா அவங்களுக்கு போய் சரியான டயத்துக்கு சாப்பாடு கொடுக்கறது, பேசி பழகிறது அப்படின்னு அவங்க கூட க்ளோஸ் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கிற விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேடி அனிமிதா கிட்ட, உனக்கு பேகோ ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னால் என்னால் கூட நம்பவே முடியல, அவங்களுக்கு இந்த ஜெயிலில் எல்லாமே நல்லா தெரியும், பல முறை இந்த ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகிருக்காங்க, எங்கே போனால் எப்படி எஸ்கேப் ஆகலான்னு அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க ரொம்ப வருஷமாக ஜெயிலில் இருக்காங்க, ரொம்ப பெரிய சீனியர், அவங்களுக்கு உங்ககிட்ட ஏதோ பிடிச்சி போச்சு போல இருக்குது, அதான் உனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நீ நம்பாத, நல்லவங்க நினைக்காத, அவங்க நல்ல பொண்ணே கிடையாது, ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு பொண்ணு அப்படி சொல்கிறாங்க. கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக்கில் அனிமிதாவுடைய பாய் ஃப்ரெண்டுடைய அப்பாவை பென்ட்ரைவ் காண்டி கொலை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கேஸை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காண்டி அனிமிதா ஸ்டேஷன் போகிறாங்க. ஆனால் அந்த கேஸை எஃப்ஐஆர் போட்டு அங்கே பதிவு பண்ண மறுக்கிறாங்க. இதை ஒரு திருட்டு கேஸை தான் பார்க்குறோமே தவிர மற்றபடி பிளான் பண்ணி பண்ண ஒரு கொலை கேஸை நாங்கள் பார்க்கல அப்படின்னு அதை எஃப்ஐஆர் போட்டு பதிவு பண்ண மறுக்கிறாங்க. அனிமிதா வேறு என்ன பண்ண தெரியாமல் தான் ஸ்டைலில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே டைமில் அனிமிதாவுடைய பாய் ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் டேரெக்டாக அனிமிதா கால் பண்ணிவிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குது, நீங்கள் உடனே கிளம்பி என்னை பார்க்க வாங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனுக்கு வர சொல்கிறான். அனிமிதாவும் சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு நான் வர்றேன் அப்படி சொல்லிட்டு ஒரு டீ ஷாப்பில் உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டே நடக்கிற விஷயத்தை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது அனிமிதா கிட்ட சரோஜா போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னுடைய பாய் ஃப்ரெண்டு கோமாக்கு போகிறதுக்கு காரணம் யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை, உனக்கே புரிஞ்சிருக்கும், இனி உயிர் கூட போக வாய்ப்பு இருக்குது, அது போகாமல் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா இதை பற்றிலாம் யோசிக்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடு, இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் எடுத்து நீ முன்னுக்கு போனேன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படி சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அனிமிதாக்கும் இதுக்கெல்லாம் பின்னாடி பெரிய மாஃபியா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு தோணுது. அன்னைக்கு நைட்டே பார்த்தோன்னா அனிமிதாவுடைய பாய் ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவங்க போகிறாங்க. ஆனால் அங்கே இந்த ஃப்ரெண்டு இறந்து போய் பிணமாக கிடக்காரு. என்னாச்சுன்னு பார்த்தோன்னா சரோஜா தான் அவரையும் கொலை பண்ணியிருப்பா. கட் பண்ணால் இங்கே ப்ரெசென்ட்டில் அனிமிதா ஜெயிலில் இருக்கும்போது பேகம் அங்கே இருக்க ஒரு கைதி பெண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய நியூஸ் ஆகுது. ஆனால் அங்கே இருக்க ஜெயிலரே அதை ஏதோ மாதிரி மேனேஜ் பண்ணி பேகம் மேலே எந்த ஒரு கேஸும் இல்லாமல் பண்ணுறாரு. அப்போ பேகம் ஜெயிலர்கிட்ட, நீ முதல்ல அனிமிதாவை ரூமுக்கு அனுப்பு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. அதுக்கு ஜெயிலரும் சரி சொல்கிறான். இது மூலமாக நமக்கு தெரிய வருது என்னென்னா பேகம் கூட அனிமிதாவை ஏதோ பண்ண தான் தாரை கலைக்கிறாங்க.
கட் பண்ணா மினிஸ்டர் நாராயணனுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு மினிஸ்டர் இருக்காரு. அவருக்கும் நாராயணனுக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. அவரு அனுமிதா பார்த்து அனுமிதாக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாரு. நீ கொலை பண்ணிட்டு தானே உள்ள வந்த, எதுக்காண்டி கொலை பண்ண அப்படின்னு கேட்கும்போது நான் எந்த ஒரு கொலையும் பண்ணல அப்படின்னு அனுமிதா சொல்றாங்க. அதுக்கடுத்து அந்த மினிஸ்டர் நேராக நாராயணன் கிட்ட போயிட்டு, நீ சின்ன தப்பு பண்ணி தான் உள்ளே வந்திருக்க, இதுக்கடுத்து பெரிய தப்பு நீ பண்ணுவேன், நீ பண்ண போகிற தப்பு எல்லாத்தையுமே நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன், உன்னை நிரந்தரமாக ஜெயிலுக்குள்ளே அனுப்புவேன் அப்படின்னு அவனை வார்ன் பண்ணிட்டு இந்த மினிஸ்டர் அங்கேருந்து கிளம்புறான். அடுத்த சீன்லேயே பார்த்தோன்னா லலிதான்ற மாசமாக இருந்த இன்னொரு பொண்ணு இருந்தாங்க இல்லையா, அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நியூஸ் பரவ ஆரம்பிக்குது. அவங்க கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தோன்னா லலிதாவை யாரோ ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. அதை கூட அங்கே உள்ளே இருக்க பொண்ணுங்க தான் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அனுமிதா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக்கில் அனுமிதா தான் பாய் ஃப்ரெண்டை கோமால் ஆக்குனது, அவர் அப்பாவை கொலை பண்ணது, அவர் ஃப்ரெண்டை கொலை பண்ணது, இதெல்லாம் பண்ணது ஒரு பென்ட்ரைவ் காண்டி தான். நிறைய பேர் அந்த பென்ட்ரைவை தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தான் பாய் ஃப்ரெண்ட் கூட அந்த பென்ட்ரைவ் பற்றி சொல்லியிருக்கான். ஸோ அந்த பென்ட்ரைவில் இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அனுமிதா தன் பாய் ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அதுலேயும் தான் பாய் ஃப்ரெண்ட் கோமாக்கு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இதுக்காண்டி புதுசாக செடி வாங்கிட்டு வந்தான் அப்படின்னா அது மேலே சந்தேகம் ஏற்படுது. அந்த செடி இருக்க தொட்டி அவங்க தேடி பார்க்குறாங்க. அப்போ அதில் அவங்களுக்கு பென்ட்ரைவ் கிடைக்குது. ஆனால் இந்த விஷயம் எப்படி மினிஸ்டர் ஆளு சரோஜாவுக்கு தெரிஞ்ச போது அவங்க அந்த பென்ட்ரைவை எப்படி கைப்பற்றலாம் அப்படின்னு அனுமிதாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அனுமிதாவுடைய கேமராமேனை பிடிச்சி வச்சுட்டு அந்த பென்ட்ரைவ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அவனுக்கு எதுவும் தெரியல. ஆனால் கூட அவங்க கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம அவனை கொலை பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அனுமிதாவை ஒரு கொலை கேஸில் போட்டு விடுறாங்க. எந்த கேஸுனா அனுமிதாவுடைய பாய் ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு அவங்க போகும்போது அவரை இறந்து போயிருந்தார் இல்லையா, அந்த வீட்டுக்கு அனுமிதா போயிருக்கும்போது சில தடயங்களை தன் கைரக ஃபுட்பிரிண்ட் அந்த மாதிரி சில தடயங்களை அங்கே விட்டு போகிறாங்க. மினிஸ்டர் ஆளுங்களும் அவங்க தான் அந்த ஆளை கொலை பண்ணாங்க அப்படின்னு பொய்யா கேஸ் கொடுக்குறாங்க. போலீஸும் அங்கே கிடைச்ச சில ஆதாரங்களை வச்சு அவங்க தான் அந்த கொலையை பண்ணாங்க அப்படின்னு பொய் கேஸ் போட்டு அனுமிதாவை உள்ள தள்ளுறாங்க. கட் பண்ண ப்ரெசென்ட்டில் அனுமிதா இப்போ ஜெயிலில் இருக்காங்க. ஃப்ளாஷ்பேக்கு ப்ரெசென்ட்டு, ஃப்ளாஷ்பேக்கு ப்ரெசென்ட் அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க இல்லையா. இப்போலேருந்து அந்த கன்ஃபியூஷன் இருக்காது, லென்த்தாக போயிட்டுருக்கும். இப்போ அனுமிதா டேரெக்டாக ஜெயிலர் கிட்ட போயிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஜெயிலர் அதை கேட்டு எனக்கே நீ அறிவுரை சொல்கிறேன்னு அனுமிதாவுடைய குறவலையை பிடிச்சிடாரு. அது மட்டும் இல்லாமல் இதான் சான்ஸ்ன்னு அனுமிதாவை பேகம் செல்லில் போட்டு ஓ வேலையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அந்த செல்லுக்குள்ளே போட்ட உடனே பேகம் அனுமிதாவை அடித்தவங்கள உள்ளே கொஞ்சம் மறைவாக கூட்டிகிட்டு போயிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருமா, என்னை மன்னிச்சிரு, நான் அவங்க கிட்ட என்னை கெட்டவளை காட்டிக்கிறதுக்காண்டி தான் அந்த மாதிரி பண்ணேன், மற்றபடி உன்னை வேணும்னே நான் அடிக்கலம்மா. எனக்கு 16 வயசில் ஒரு பொண்ணு இருந்தாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க, அதுக்கு காரணம் இவங்க தான். அன்னிலேருந்து நான் இந்த மாதிரி தான் கெட்டவளா இவங்க முன்னாடி காமிச்சுக்கிட்டு இங்கே நடமாடிட்டு இருக்கேன். இங்கே இருக்க மினிஸ்டர் நாராயணன் இருக்கா இல்லையா, அவன் இங்கே இருக்க பொண்ணுங்களை ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நைட்டு கூட ஒரு கண்டெய்னர் போக போகுது, அதில் கூட நிறையா பொண்ணுங்க இருக்காங்க. இது எல்லாத்தையுமே எப்படியாவது ஸ்டாப் பண்ணுமா, என் மகளை பழியாக்கினா இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு பேகம் அழுதுகிட்டே அனுமிதா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட அனுமிதாவுக்கு பேகம் ஒரு நல்ல பெண்ணுன்னும் தன் மகளை கொண்டவங்களை பழிவாங்க தான் அவங்க இத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. அப்பா அனுமிதா, நான் இங்கேருந்து வெளியே போகணும், உங்களுக்கு இந்த ஜெயிலேருந்து வெளியே போகிற எல்லா வழியும் தெரியும்னு சில பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், என்ன உங்களால் வெளியே அனுப்ப முடியுமா, நான் வெளியே போனதா அதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது உன்னை வெளியே அனுப்புகிற அந்த பொறுப்பு என்னுடையது அப்படின்னு பேகம் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி கொஞ்சம் நேரம் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு யாருக்கும் தெரியாமல் அனுமிதாவை பேகம் வெளியே அனுப்புகிறாங்க. அனுமிதா நேராக அந்த கண்டெய்னர் எந்த போர்ட்லேருந்து போதோ அங்கே போயிட்டு அங்கே லைனாக பொண்ணுங்க போகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மினிஸ்டர் நாராயணனும் அங்கே தான் இருக்கா. ஆனால் அவன் துரதிருஷ்டவசமாக அனுமிதாவை பார்த்துடுறான். பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஜெயிலுக்குள்ளே இருக்கணும், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியா பார்த்துட்டியா அப்படின்னு அனுமிதா கிட்ட அவன் கோவமாக பேசுகிறான். அப்போ அனுமிதாவும் மினிஸ்டர் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பேகம் அனுமிதாவை ஜெயிலேருந்து வெளியே அனுப்புற விஷயம் தெரிஞ்சு சரோஜா பேகம் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பேகம் கோவத்தில் சரோஜாவுடைய தலையிலே அடித்து அவங்கள அதே ஸ்பாட்டில் கொலை பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அனுமிதா மினிஸ்டர் நாராயணன் கிட்ட பேசிக்கிட்டே நீ மாட்டிக்கிட்ட, கையும் களமா வசமாக மாட்டிக்கிட்ட அப்படின்னு தங்கிட்ட இருக்க கேமரா பற்றி சொல்கிறாங்க. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் கழுத்துக்கிட்ட ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமராவை அனுமிதாக்கு யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்க போலீஸ்காரங்க தான். ஒரு கான்ஸ்டபிள் அனுமிதா சப்போர்ட்டாக இருக்கான். அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தோன்னா முன்னாடி ஜெயிலில் இருக்கும்போது நாராயணன் கிட்ட இன்னொரு மினிஸ்டர் வந்து பேசி அவனுக்கு வார்னிங் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அனுமிதாக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இல்லையா, அவர் தான் இந்த 2 போலீஸ்காரங்களையும் அங்கே அனுப்பி வச்சிருக்காரு. இப்போது மினிஸ்டர் பேசுனது கண்டெய்னரில் இருக்க பொண்ணுங்க எல்லாத்தையுமே லைவ் டெலிகாஸ்டில் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா மக்களும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நாட்டுக்கே மினிஸ்டர் நாராயணன் இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சு போகுது. அப்போவே மினிஸ்டர் நாராயணன் அங்கேருந்து தப்பிச்சு போக இவங்க 2 பேர்த்தையுமே ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அங்கே இருக்க போலீஸ்காரங்க அவனை சுட்டுறாங்க.
அடிக்கிறாங்க. அதில் ஒரு கீழே விழுந்து சாகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த நியூஸ் வைரல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அனுமிதா எந்த ஒரு தவறும் பண்ணலை அப்படின்னு வீடியோ வைக்கிறாங்க. அனுமிதா டேரெக்டாக தான் வேலை பார்க்குற ஆஃபீஸ் போயிட்டு அங்கே தான் சிஓக்கு தான் ரிசைனிங் லெட்டர் அனுப்புகிறாங்க. சொல்லப்போனால் அந்த சிஓ கூட மினிஸ்டர் நாராயணனுடைய ஆள் தான், அவரும் கூட்டாளி. அதனால தான் ஆரம்பத்தில் வந்து அனுமிதாக்காவே சப்போர்ட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக மினிஸ்டர் நாராயணனை இன்டர்வியூ எடுக்க போகும்போது அங்கே அவங்க பார்த்த சில விஷயங்களை சொல்லும்போது, வேண்டாமா அதெல்லாம் நீ பார்க்காத, இந்த இன்டர்வியூ எடுக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு அவங்கள கண்ட்ரோல் பண்ணான். அனுமிதா இப்போ தான் ரிசைனிங் லெட்டர் கொடுத்த பின்னாடி இன்னொரு சேனல் ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயத்தில் பார்த்தோம்னா அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட கோமாலேருந்து வெளியே வந்துடுறான். ஆனால் இங்கே ரிவீல் ஆகிற இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, பேகம் சரோஜாவை கொலை பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே சரோஜா இறந்துருக்க மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் பழச்சிருப்பாங்க. அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே தண்டனை கிடச்சிருக்கும், சரோஜாவை தவிர. அவங்க அனுமதி நடத்துகிற அந்த நியூஸ் சேனலை பார்த்துட்டு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அங்கேயோட படத்தை முடிக்கிறாங்க. உண்மையிலேயே பார்த்தோன்னா இது ஒரு படம் கிடையாது, வெப் சீரிஸு. நான் தான் இதை கண்டு பண்ணி ஒரு மூவி மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.